உலகத்துல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எவ்வளோ சாப்பிட்டாலும் என் குழந்தை வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குதுன்றது தான். தாய்ப்பாலுக்கு அப்புறம் மொத சாலிட் ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே அயர்ன் அண்ட் கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய முளைக்கட்டின ராகிய வச்சு தான் கூழாக்கி குடுப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ட குழந்தைங்க கண்டிப்பா என் குழந்தை மாரி தான் புஷ்டியா இருந்திருக்கும். ஆனா வளர அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாரி சாக்லேட் ஃப்ளேவர்ல ராகி சாக்கோ மால்ட் பவுடர் ரெடி பண்ணி பால்ல கலந்து குடுத்து பாருங்க. ஹெசிடேட் பண்ணாம குடிப்பாங்க. ராகிய 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு 5, 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாரி வெள்ள துணியில ஆட் பண்ணிட்டு லூஸா கட்டி கீழ தண்ணி வச்சுட்டு 2 நாள் வச்சீங்கனாலே சூப்பரா முளைக்கட்டி வந்துரும். முளைக்கட்டின ராகியை 2 நாள் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. முளைக்கட்டின ராகியை ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க. இதோட சத்தை அதிகப்படுத்துறதுக்காக புரோட்டீன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதிகமா இருக்கக்கூடிய பாதாம், முந்திரி, பிஸ்தாவை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டீன் அதிகமா இருக்கிற தாமரவதியும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வாசனைக்காக சுக்கு ஏலக்காய், இனிப்புக்காக காஞ்ச பேரிச்சம்பழமும் பனங்கற்கண்டும் ஆட் பண்ண போறோம். கூடவே குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃபிளேவர் கொண்டு வரதுக்காக கொக்கோ பவுடர் எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான ராகி சாக்கோ மால்ட் பவுடர் ரெடி. இதெல்லாம் பெரிய ப்ரொசீஜரா இருக்கு. பக்குவமா செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே ப்ரொசீஜர் அண்ட் இன்கிரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம ராகி சாக்கோ மால்ட் பவுடர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண ராகி சாக்கோ மால்ட் பவுடர் ஏர் டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வயசு குழந்தையில இருந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். பால்ல கலந்து கொடுக்கலாம், இல்ல நெய் ஆட் பண்ணிட்டு லட்டா பிடிச்சு கொடுக்கலாம். ரெகுலரா கொடுக்கும்போது கண்டிப்பா குழந்தையோட வெயிட்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க.